ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். நமக்காக ஒரு இரட்சகராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து உதித்தார். அவர் அன்று ஒரு நாள் மாத்திரம்தான் உதித்தாரா? இல்லை, அவர் என்றுமே நமக்குள்ளே உதித்து கொண்டே இருக்கிறார். என்றுமே அவர் வந்து நமக்குள்ளே பிரகாசித்து கொண்டே இருக்கிறார். அவர் பிரகாசிக்காத ஒரு நாளே கிடையாது. இருளிலே இருக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது கர்த்தர் வந்து விசேஷமாக அந்த ஒரு நாள் மாத்திரம்தான் வந்து மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தாரா? அன்று ஒரு நாள் அடையாளமாக அது நமக்காக கொடுக்கப்பட்ட நாளாக இருக்குது. ஆனால் நித்தமும் தினமும் ஒவ்வொரு நாளும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வந்து உதித்து கொண்டே இருக்கிறார். அப்போது அந்த கிறிஸ்துவை வந்து நாம் இந்த ஒரு நாள் தான் விசேஷமான நாள் என்று நாம் எண்ணாமல் எல்லா நாட்களையுமே விசேஷ நாட்களாக எண்ணி, எல்லா நாட்களையுமே நாம் கிறிஸ்மஸாக எண்ணி, ஒவ்வொரு நாளிலும் அந்த கிறிஸ்மஸ் என்ற அந்த பர்டிகுலர் நாளில் இருக்கிற அதே சந்தோஷம் எல்லா நாட்களிலும் நம்மளோடு கூட கண்டினியூஸாக ஆகிறதுக்காக கர்த்தரிடத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். நம்மிடத்தில் கர்த்தர் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். நாம் வந்து ஜெபிக்கக்கூடிய ஜெப வீரர்களாக இருக்க வேண்டும். அதோடு கூட பரலோக ராஜ்யம் இந்த பூமிக்கு திரும்பி வருவதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும், நாம் யுத்தம் செய்ய வேண்டும், ஆவிக்குரிய யுத்தங்களை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மிடம் அதிகமாக எதிர்பார்க்கிறார். நாம் ஆவிக்குரிய அவருடைய மனவாட்டிகளாக இருக்கிறதுனால சரீரமாகிய சபையானது தேவனிடத்தில் அதிகமான ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு இருக்கிறது. நமக்கு கொண்டாட்டங்களை காட்டிலும், வெளிப்புறமான கொண்டாட்டங்களை காட்டிலும் உட்புறமான கொண்டாட்டம் நமக்கு அதிகமாக தேவைப்படுகிறது. அந்த கொண்டாட்டத்தை தேவன் நம்மிடத்தில் அதிகமாக எதிர்பார்க்கிறார். நம் ஆவியில் தேவனிடத்தில் எப்பொழுதுமே மகிழ்ந்து கலிகுறவும், நம்முடைய எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தரிடத்தில் நாம் செல்லவும், அவரோடு கூட நாம் அமர்ந்திருக்கவும், நாம் தனித்து ஜெபிக்கவும், நம் கூட்டான ரீதியில் ஜெபிக்கவும், நாம் சபையாகி சரீரத்தோடு இணைந்து ஜெபிக்கவும் தேவன் அதிகமாக விரும்புகிறார். அவருடைய வாஞ்சையும் அவருடைய விருப்பமும் அதுவாக இருக்கிறது. ஹாப்பி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸை வந்துட்டு நான் எதுவுமே சொல்லலை. நமக்கு ஒரு கிறிஸ்மஸ் உண்டு. அந்த நாளில் கிறிஸ்து நமக்காக வந்து பிறந்திருக்கிறார். நாம் அனுதினமும் கிறிஸ்மஸ் எப்படி நம்ம அந்த ஒரு நாளை நம்ம கொண்டாடுறோமோ அதே போல் எல்லா நாள்லேயும் நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தில் இருக்கணும் அப்படின்றது வந்துட்டு என்னுடைய வாஞ்சை. நம்ம ஒரு நாளில் மாத்திரம் நம்ம கிறிஸ்துவை கொண்டாடி, அன்று ஒரு நாள் மட்டும் நம்ம புது துணி உடுத்திட்டு, அன்று ஒரு நாள் மாத்திரம் நம் தேவனை வந்து ரொம்ப விசேஷமாக ரொம்ப வந்துட்டு அவர் ஆசாசியாக பின்பற்றி ஆசையாக எல்லா காரியங்களும் செய்து ஓடுறத காட்டிலும் நாம் அனுதினமும் நம்ம அதே போல் ஒரு கொண்டாட்டத்திலிருந்து, அதே போல் நம்ம ஒரு மன மகிழ்ச்சியிலிருந்து, அதே போல் கிறிஸ்து நமக்குள்ளே அனுதினமும் பிறந்திருக்கிறான்னு சொல்லி நம்ம நாள்தோறும் எப்போவுமே அவரை நோக்கி அதிகமாக கூப்பிட்டு கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கணும். நாம் செல்லும் இடங்களில், வேலை செய்யும் இடங்களில், நம் போகிற இடம், வர இடம், எல்லா நேரங்களும் எல்லா இடங்களிலும் நம் ஆவியில், நம் இருதயத்தில் நம் கிறிஸ்துவை அதிகமாக கூப்பிடக்கூடிய ஒரு நபராக இருக்க வேண்டும் சொல்லி உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். 25ஆம் ஆண்டிலே தேவன் நம்மளை கிருபையாய் வழிநடத்தினார். 26ஆம் ஆண்டிலும் அவர் கிருபையாய் நம்மை வழிநடத்துவார். 26ஆம் ஆண்டினுடைய 365 நாட்களும் நமக்கு விசேஷித்த நாட்களை விசேஷிக்கிறவன் அதை கர்த்தருக்கென்று விசேஷிக்கிறான், விசேஷிக்காமல் இருக்கிறவனும் கர்த்தருக்கென்றே விசேஷிக்காமல் இருக்கிறான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. 365 நாட்களை நம் விசேஷ நாட்களாக நாம் விசேஷித்து, அந்த எல்லா நாட்களையும் நம் மனமகிழ்ச்சி நாளாக எடுத்துக்கொண்டு, எல்லா நாட்களையும் நம்ம கொண்டாட்ட நாட்களாக எடுத்துக்கொண்டு தேவனுக்குள்ள மகிழ்ந்து கலிகுருவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். பயப்படாமல் இருங்கள். தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். அவர் திரும்பி வரும்போது அவர் வருகையில் நம்மளை அழைத்து செல்லுவார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. ஆமேன்.